ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைட் டிஷ் வெஜிடபிள் பாயா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மசாலா அதிகமாக சேர்க்காம சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், தேவையான உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வர்றதுக்குள்ள ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய், 10 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கடலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அரைச்ச தேங்காய் விழுது, 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பாயா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.